நம்ம ஊர்ல வெள்ளை சர்க்கரைக்கு பிராண்ட் இருக்கு, நாட்டு சர்க்கரைக்கு பிராண்ட் இருக்கு. ஆனா நம்ம மாநில மரமான பனை மரத்துல இருந்து தயாரிக்கப்படுற பனங்கருப்பட்டி மற்றும் பனஞ்சர்க்கரைக்கு ஒரு பிராண்ட் ஏன் இல்லைன்னு நம்ம யோசிச்சதுண்டா? உடல் நலத்துக்கு நல்லது, வெள்ளை சர்க்கரை மற்றும் நாட்டு சர்க்கரையை விட பல மடங்கு சிறந்ததுன்னு தெரிஞ்சும் ஏன் இதை யாரும் ஒரு ஆர்கனைஸ்டு தொழிலா கையில எடுக்கல? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுற வகையில இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வர்ற பனை சார்ந்த தொழிலை ஆதரிக்கிற வகையில பல ஆழமான ஆய்வுகளுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரிங்கிற ஊர்ல திரு கருப்பட்டி கண்ணன் அவர்கள் ஆரம்பிச்ச பனை சார்ந்த மதிப்பு கூட்டு உணவுப் பொருட்கள் செய்யும் நிறுவனம் தான் இந்த பாமெரா. இந்த பொருட்களை இவர் thepamera.inங்கிற வெப்சைட் மூலமா விற்பனை செய்யறாரு. லாபம் கொடுக்கிற தொழிலை தேர்வு செஞ்சு போய் களத்துல இறங்காம இன்னைக்கு தொய்வுல இருக்கிற பனை தொழிலை கையில எடுத்துக்கிட்டு அதுல வெற்றி அடைஞ்சு நாளைய தலைமுறையினரும் இந்த தொழில தைரியமா கால் பதிக்கிற வகையில இந்த பாமெரா நிறுவனத்தை நடத்துறாரு நம்பிக்கை மனிதரான திரு கருப்பட்டி கண்ணன் அவர்கள். கருப்பட்டி இப்போ எப்படி ஒரு வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஒரு கார்பரேட்ல ஒரு பிராண்டிங் மெக்கானிசம் வந்த மாதிரி கருப்பட்டியில் இது வரைக்கும் வரல. கருப்பட்டியில் கொஞ்சம் அடல்ட்ரேஷன் இருக்குது, ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை, பிராண்டிங் இல்லை. இதனால அவங்களுக்கு போதுமான விலை கிடைக்கல. போதுமான விலை கிடைக்காதனால அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் கீழே அண்டர்லைங்காக இருந்த பெரிய கேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் கிடையாது. வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை எப்படி அதில் ஒரு டெக்னாலஜி வந்தது, இதுக்கு ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் எல்லாமே கருப்பட்டியை நம்ம பிளாக் ஃபார்மேட்டில் தான் பார்த்துருப்போம். நாங்கள் ஆரம்பிக்கும் போதுமே அதை பிளாக் ஃபார்மேட்டில் தான் எடுத்தோம். ஸோ கருப்பட்டி பிளாக்காக வைக்கும்போது அது உருகும், பூஞ்சான் வரும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இதை பிரேக் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதனால தான் இது பெரிய லெவலில் யாரும் கமர்ஷியலைஸோ பிராண்டிங்கோ பண்ணலை. ஸோ நாங்கள் முதல்ல எடுத்தப்போ அதை பற்றின ரிசர்ச் தான் பண்ணோம். ஏன் கருப்பட்டி உருகுது, ஏன் அதில் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்புட் என்னென்னா கருப்பட்டி ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் ஓப்பன் ஏரில் வச்சிங்க அப்படின்னா காற்று இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது தானாகவே உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அந்த ஈரப்பதத்தை உரியிறப்போ ஒரு ஸ்டேஜில் அது தானாக உருகும் அல்லது அதில் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த கருப்பட்டி அதாவது நீங்கள் பிளாக் ஃபார்மேட்டில் வச்சா தான் அது உருகும். அதை ஏன் பவுடர் பண்ணி ஒரு பேக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகக்கூடாது அப்படின்றதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பவுடராக கன்வெர்ட் பண்ணி அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் லெஸ் தென் 1% கொண்டு வந்தோம். ஸோ கொண்டு வரப்போ எங்களுக்கு அதோட செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆச்சுது. நார்மலாக கருப்பட்டியை நீங்கள் வச்சு பாதுகாத்து 2 மாதம் 3 மாதம் வைக்கக்கூடிய இடத்துல எங்களால் எங்களோட கம்பெனியில் ஒரு கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டில் 3 வருஷம் வைக்க முடிஞ்சது பவுடரை பேக் பண்ணி. ஸோ கஸ்டமர் கையில் போகும்போதுமே உங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு ஸ்பூனில் அந்த மாதிரி ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியாக கன்வெர்ட் ஆச்சுது. செல்ஃப் லைஃப்பும் அவங்களால ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ள ப்ளேஸ் பண்ண முடியுதுன்னா 1 வருஷத்துக்கு வரைக்கும் அதோட ப்ராடக்ட் செல்ஃப் லைஃப் வந்தது. ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் ஃபேக்டர் எங்களால் கொண்டு வர முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லெவல் ஃபர்தர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டைசேஷன் எங்கள் சைடில் பாசிபிள் ஆச்சுது. ஸோ இது ஒரு பிஓசி நாங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போ எங்களை பார்த்து மற்றவங்களும் இப்போ உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்.